உறவுகளுக்கு வணக்கம். கடந்த கால வரலாற்று பாதைகள், தமிழர் அரசியல், தமிழர் வாழ்வியல், தமிழர் வீழ்ச்சி, இப்படி எத்தனையோ வரலாற்று சுவடுகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த காலகட்டத்தில் தமிழர் தேசிய அரசியலில் பெரும் சிக்கலாக இருப்பது தாய் தமிழகத்தில் இந்த நிலத்தில் மள்ளர் மறவர் கலவரம் என்பது பெரும் சிக்கலாக இருந்துச்சு. கடந்து வந்த பாதைகளில் பெரும் சிக்கலாக இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த புரிதல் என்பது, இந்த மோதல் என்பது வீணான மோதல், இனிவரும் காலங்களில் அது தேவையற்றது என்ற ஒரு புரிதல் வருது. அதனால் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய பார்வோடு பிளாக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள், அவர் எத்தனையோ முறைகள் இந்த வாதிரியாருடைய சிக்கல்களை பேசியிருக்காரு. நம்ம அவருக்கு பதிவு போடலை, ஏன்னா சில புரிதல் இல்லாத முரண்பாடுகள் வருமே அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ வாதிரியார் பிரச்சனையை கையில் எடுத்து அண்ணன் அவர்கள் சில நேரங்களில் சில விவாதங்களோட நம்ம பதில் பேசலை. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒற்றுமையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டால், தென்னிந்திய பார்வோடு பிளாக் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரில் அண்ணன் ஜெயக்குமார் தேவர், அவரும் எப்பயும் தொடர்பு கொள்வார். சில சமூக சிக்கல்களை நாங்களாக பேசிக்கிடுவோம். இது இப்படித்தான் எடுக்கணும், கடந்து வந்த பாதைகளில் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் இதுதான் தீர்வு அப்படிங்கிறத பேசுவோம். அதே மாதிரி தம்பி வினோத்குமார் அவர்கள் இப்போ உசிலம்பட்டிலே தான் இருக்கார். அவரும் எப்பயும் தொடர்பு வருவார். நானும் பல முறை அவரை சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்னும் வரும் காலங்கள் நம்ம இப்படியெல்லாம் அரசியலை பயணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தரையும் இந்த தலித்தியவாதிகள் இந்த சமூகத்தினுடைய சிக்கல்களை உருவாக்கும் போதெல்லாம் அதை உடைச்சிடுறாங்க. அப்போ மனம் விட்டு பேசுகிறோம், இதுதான் சரியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவரவர் பண்பாட்டு தளத்தில் அவரவர் திருமணம் பண்ணுவது, சில சிக்கல்களை தானே பேசி முடிவெடுத்துருக்குறோம், இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த சமூகத்திற்கான சிக்கல் என்ன அப்படின்னு ஒன்று பார்க்கணும். இந்த சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, தலித்தியம், திராவிடம் இவெல்லாம் சேர்ந்து கலப்பு திருமணம், இந்த ஆகாவளி கோட்பாடுகளை உள்ளே கொண்டு எப்போவுமே தமிழ் சமூகங்களை முட்டி மோத விட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டே இருப்பேன். அது மறுபடியும் அந்த சுழற்சி முறையை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அதற்கு எப்படிலாம் விடயங்களை கையாளணும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஐயா தியாகி இமானுவேல் சேகரனுடைய கொலைகளை உள்ளெடுத்து பேசுவது, கலப்பு திருமணம் பண்ணுவது, அப்போ இதனால் சமூக சிக்கலை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துவது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்றெடுக்க வேண்டுமென்றால் அவரவர் பண்பாட்டு தளத்தில் அவரவர் மன உறவு வைத்துக் கொள்வதுதான் சரி என்ற நிலைப்பாடை கையில் எடுத்து அண்ணன் ஜெயக்குமார் தேவராக இருக்கட்டும், தம்பி வினோத்குமாராக இருக்கட்டும், பேசி பல விடயங்களை நம்ம பேசியிருக்கோம். அப்போ தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு முதல்ல ஆதரவு கரம் நீட்டியது அண்ணன் திருமாரஞ்சி அவர்களை எங்களும் மறக்கவும் முடியாது, அவரை மறக்கவும் மாட்டோம். நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கடந்து வந்த சில நாட்களில் அவர் இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்ற முழக்கத்திற்கு கொஞ்சம் தடையாக சில வேலைகள் நடந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வாதிரியார்கள் எங்களை சேர்த்துக்கிறக்கூடாது. முதல்ல வாதிரியார் என்பவர்கள் யார், அவர்களுடைய தொழில் என்ன, அவர்களுடைய வாழ்வியல் என்ன, அவர்கள் வாழ்வியல் என்ன என்பதே மானுடவியல் ஆய்வறிக்கையை முடிவுக்கு அது நடுவண் அரசுக்கு அனுப்பி அது அரசாணை வந்துருச்சு. அதை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் இந்த சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் அவர் எந்த நோக்கத்துக்காக பேசுகிறாருங்கிறது புரியலை. அவருக்கு சில விடயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. மருதநல மக்களான வாதிரியார்கள் யார் என்பதை அண்ணன் புரிஞ்சுக்கணும். 1957ஆம் ஆண்டு இந்திய அரசாணை எண் 1272 ஏப்ரல் 2ஆம் தேதி சேலம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் உள்ள வாதிரியார்கள், பண்ணாடிகள், பட்டியல் பிரிவில் உள்ள 76 சமூகமான அந்த 7 உட்பிரிவுகளில் சேர்க்கப்பட்டதாக ஒரு ஆவணம் சொல்லப்படுகிறது. அரசாணை எண் 72 என்றும் வாதிரியார்கள் பட்டியல் பிரிவில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சான்றாக இருக்கிறது. கல்வெட்டு சான்று என்ன இருக்கிறது அதை முதல்ல பார்க்கணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 11ஆம் நூற்றாண்டில் முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில்
ஒரு கல் தொட்டி செய்து கொடுத்ததாக வாரியனான பராக்கிரம சோழன் பேரெழுத்து குடுமன் என்ற பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தொல்லியல் சொன்னது, தொல்லியல் துறையால் பதிவு செய்யப்பட்டது. பிறகு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு விளக்கு தூண் கொடுத்ததாக வாரிய ஆதிச்சன் என்ற பதிவு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தூத்துக்குடியில் உள்ள வாதிரியார்களுடைய குலதெய்வம் என்பது இன்றும் ஆதினத்த குடும்பநல்லூரில் இருக்கிறது. அதை அண்ணன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாதிரியார்களில் வாதிரியார் மல்லர் என்ற ஆவணம் இருக்கிறது, வாதிரியார் குடும்பர் என்ற ஆவணம் இருக்கிறது. 1946ஆம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவு என்ற வாதிரியார் ஆவணமாக இருக்கிறது. 1950ஆம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் தேவேந்திரகுல விவசாயம் என்ற வாதிரியார் இன்னும் சான்றாக இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு குடும்பர் என்ற பெயரில் வாதிரியார் என்ற சான்று இன்றும் ஆவணமாக இருக்கிறது. 1956ஆம் ஆண்டு சமூக நலத்துறையால் பள்ளன் சப்கேஸ்ட் ஆஃப் வாதிரியார் என்ற பதிவும் ஆவணமாக இருக்கிறது. 1967ஆம் ஆண்டு பள்ளர்களில் பட்டியல் சேர்த்த பிறகு அந்த 7 உட்பிரிவுகளில் வாதிரியார்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுவே இலக்கிய சான்றாக எடுத்துக்கொண்டாலும் உழுதொழில் வல்ல மல்ல கோழி ஒருவனாக்கும் என்று தியாகராய லீலைகளுடைய செய்யுள் வந்து மல்லர்கள் உழவு தொழில் மட்டும் செய்யவில்லை, அவர்கள் அதோடு நெசவு தொழிலும் செய்தார்கள் என்ற சான்றுகள் இன்றும் சான்றாக இருக்கிறது. இன்னும் கிரேக்கத்தில் பாய்மர கப்பலுடைய துணிக்கு இன்னும் பல்லா என்ற பெயர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரலாற்று சான்றுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன் திருமாரஞ்சி வந்து வாதிரியார்களை வந்து இந்த 7 உட்பிரிவுகளை வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய விளக்க கட்டளைகள் இருக்கு. அப்போ அண்ணன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்லுகிற வாதிரியார்கள் இவ்வளவு சான்றுகளை காட்டப்பட்டிருக்கு. அப்போ அண்ணன் திருமாரஞ்சி சொல்லுகிற வாதிரியார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகமா, பிற்படுத்தப்பட்ட சமூகமா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமா, முற்பட்ட சமூகமா, இதர பிற்பட்ட சமூகமா என்பதை நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் சொல்லுகிற வாதிரியார்கள் வந்து பட்டியல் பிரிவில் 72 இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற வாதிரியார் எந்த பட்டியலில் இருக்கிறது அதை அண்ணன் வந்து விளக்கணும். ஒட்டுமொத்தமாக அண்ணன் திருமாரஞ்சி சொல்லுகிற வாதிரியார்களுக்கும் கள்ளர்களுக்கும் என்ன தொடர்பு? அரசு சான்று ஏதாவது இருக்கிறதா? இல்ல பத்திர ஆவணம் ஏதாவது இருக்கிறதா? இல்ல இலக்கிய சான்று ஏதாவது இருக்கிறதா? எப்படி சொல்றதுன்னா, நீங்க கள்ளர்களுக்கு தொடர்புடையவர்கள் இந்த வாதிரியார்கள் சொல்றீங்க. தாய் வழி மரபு என்று நீங்க சொல்லப்படுகிற இந்த வாதிரியார்களுக்கும் கள்ளர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு, ஏதாவது ஒரு இலக்கிய சான்று, ஏதாவது ஒரு கல்வெட்டு சான்று, ஏதாவது ஒரு வாழ்வியல் சான்று, கள்ளர்களுக்கும் நீங்கள் சொல்லுகிற வாதிரியார்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் சொல்லுகிற வாதிரியார் முதலில் எந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதை வந்து அண்ணன் தெளிவுபடுத்தணும். நீங்க கள்ளர்களோட உறவு எங்க கூட நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அது எப்படி, என்ன சான்று இருக்கு? முதல்ல நீங்க சொல்ற வாதிரியாருங்கிறது யார்? அவங்க எந்த பட்டியலில் இருக்கிறாங்க? எந்த மக்களோட வாழ்வியல தழுவி நிற்கிறாங்க? அதை நீங்க சொல்லணும்ல. நாங்க சொல்லிட்டோம், 72வது பிரிவுல இருக்கோம். வாதிரியாருங்கிறது பள்ளர் என்று சான்று இருக்கு, வாதிரியார் விவசாயின்னு சான்று இருக்கு, வாதிரியார் மல்லர் என்று சான்று இருக்கு, வாதிரியார் குடும்பர் என்று சான்று இருக்கு, வாதிரியார்களோட குலதெய்வம் ஆதிச்சநல்லூர்ல இருக்குது. நீங்கள் சொல்லுகிற வாதிரியார்களுடைய குலதெய்வம் என்ன? அப்ப நீங்கள் சொல்லுகிற வாதிரியார் யார்? அந்த கேள்விக்கு அண்ணன் விளக்கம் கொடுக்கணும். இதுல முரண்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ணனுடைய விளக்கம் இதை கடந்து சென்று கொண்டே இருந்தோம்னா ஏதோ வரலாற்று பிழை வந்து எங்கள் மீது வந்துடும். அதனாலதான் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். முதல்ல அவங்களோட சாதி சான்றிதழை காட்ட சொல்லுங்க. நீங்கள் சொல்லுகிற அண்ணன் திருமாரஞ்சி சொல்லுகிற வாதிரியார்களுடைய சாதி சான்றிதழ் என்ன இருக்கு? அவர்கள் எந்த பட்டியலில் வருகிறார்கள் என்பது அண்ணன் தானே விளக்கணும். அப்படின்னா தானே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரும். முடிஞ்சிருச்சு, இது ஒன்றும் நடக்க போறதில்ல. ஏதோ நாங்கள் வந்து மோசடி பண்ணி ஏதோ அந்த வாதிரியார்களை வந்து உள்ளெழுத்து வச்சிருக்கிறதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு காட்டுறதாகவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றத மாதிரி நீங்க பேசுறீங்க. அது தவறுனே, அது தவறு. யாரே அது ஒரு கூட்டம்
வாதிரியார் என்று சொல்லுகிற கூட்டம் நாங்கள் கள்ளர்களுடைய வாழ்வியலில் வரணும்னு சொல்லுகிற அந்த வாதிரியார்கள் ஒன்று எஸ்சி பெட்டியில் இருக்கணும், இல்லை பிற்படுத்தப்பட்ட பிரிவு ஏதோ ஒரு பிரிவில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ நீங்கள் அதை முதல்ல காட்டுங்க, இலக்கிய சான்றை காட்டுங்க, கல்வெட்டு சான்று, பத்திரப்பதிவு, ஏதோ ஒன்று கள்ளர்களோட வாழ்வியல தொடர்பு இருக்குது, நாங்கள் இந்த பட்டியலில் இருக்கிறோம், இந்த பட்டியலில் இருக்கிற வாதிரியார் வேற, இந்த பட்டியலில் இருக்கிற வாதிரியார் வேற என்பதை வந்து நீங்கள் விளக்கணும்ல. எதுவுமே இல்லாமல், வாழும் இல்லாமல், தலையும் இல்லாமல் வாதிரியார்களை சேர்த்தது தப்பு, தேவேந்திர குல வேளாளர் சேர்த்தது தப்பு அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற நீங்கள் இது போன்ற புரிதலற்ற ஒரு செயல்பாடுகளால் பின்னடைவு என்பது வந்து அண்ணனுக்கு தேவை. அதை நீங்கள் வந்து ஒரு வாதிரியார் அப்படின்னா நீங்கள் கள்ளர்களோட வாழ்வியல்னா நீங்கள் அவங்கள சொல்லணும், நீங்கள் இதே விளக்கணும். எதுவுமே இல்லை, அந்த வாதிரியார் யார், சேர்க்காத அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? நம்ம சொல்லுங்க. இரண்டாவதா அண்ணன் திருமாரஞ்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, வேளாளர் என்ற அரசாணை வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுத்திருக்க கூடாது. அந்த வேளாளர் என்பது ஒரு சமூகம் சாதியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் சாதியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கும் இந்த வேலையில் அரசாணை கொடுத்தது தப்பு அப்படிங்கிறது அண்ணனோட வாதமா இருக்கு. ஆனா வேளாளர் என்பது பட்டம் அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிறாரு. அப்ப அண்ணன் அவர்கள் வந்து வேளாளர் கொடுத்தது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தவறு என்றால் அப்ப தமிழர் வரலாறு அந்த இடத்துல பேசணும். இன்னைக்கு 1லிருந்து 2, 2லிருந்து 5, 5லிருந்து 1000 சாதிகள் இன்னைக்கு உருவாகிடுச்சு. 1000 சாதிகளும் தனக்கான தனித்த பண்பாடுகளும் ஒரு கலாச்சாரத்திலும் இன்னைக்கு ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தில் வந்து சுழன்று கொண்டிருக்குது. அப்போ ஆதியில் உள்ள உழவன் யாருங்கிறத பார்க்கணும். அப்போ வரலாறு பேசணும்ல. வேளாளர் என்பது பட்டம் தான், அது கொடுத்தது தப்பு, குறிப்பிட்ட நாட்கள் ஒரு சாதியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அப்போ இது தொழில் வழி மரபு என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். தொழில் வழி மரபு என்ன? அப்போ சேயன் மேய மைவரல் உலகம் என்று சொல்லுகிற அந்த குறவனுக்கு வேட்டை சமூகமாக இருந்தவனும், அவன் மாயன் மேய காடல் உலகமாக மருவிய ஆயர் சமூகமும், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதை படிவும் கொள்ளும் என்ற பாலை நில கள்ளர்களும் மறவர்களும், வேந்தன் மேய தீமுனல் உலகம் என்று சொல்லக்கூடிய மருத நில மக்களும், வருணன் மேய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய பரதவர்களும், குறிப்பாக சொல்ல போனால் வேட்டையும் மேய்ச்சலும் உழவும் களவும் கடலும் கொண்டது தமிழர்களுடைய வாழ்வியல். தமிழ் தாய்க்கு 5 பிள்ளைகள், அவன் குறவன், எடையன், பள்ளன், கள்ளன், பரதவன், இவர்கள்தான் தமிழர்களுடைய தாய்க்குடி. அது உங்களுக்கு ஒன்றும் தெரியும். இதிலிருந்து 1000 சாதிகள் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில் பிரிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் எந்த அகராதி எடுத்துக்கோங்க, வரலாற்று சான்றுகள் எடுத்துக்கோங்க, இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கோங்க, பிற்கால இலக்கிய சான்று எடுத்துக்கோங்க, பள்ளர் என்றாலே உழவன் என்று பொருள்படுகிறது. காரணம் பேராக நிற்குது. அப்போ தொழில் வழி மரபு இது இங்கே நிற்குது. அப்போ ஒரு பேரில் இன்னைக்கு பள்ளன் என்ற பெயர் வந்து அது இன்னைக்கு ஒரு தாழ்ந்த பெயராக, ஒரு அசிங்கப்படுத்தப்பட்ட பெயராக பார்க்கப்படுவதே தவிர பள்ளர் என்பது உயர்ந்த சொல், மாற்ற கருத்துல. பள்ளன் தான் உழவன்கிறது உலகத்திற்கே தெரியும். தமிழ் அகராதிலிருந்து, வரலாற்று அறிஞர்களிலிருந்து, இலக்கிய சான்றுகளிலிருந்து, கல்வெட்டு சான்றுகளிலிருந்து, புராண சான்றுகளிலிருந்து அத்தனை சான்றும் இருக்கு. அப்ப குறிப்பிட்ட நாட்கள் ஒரு சமூகம் சாதியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை வந்து சுட்டிக்காட்டும் அண்ணன் திருமாறன் அவர்கள், பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் வாழுகின்ற இந்த பூர்வகுடி மக்கள், பள்ளர் என்று சொல்லப்படுகிறவர்கள், தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லப்படுகிற இந்த சமூகம் எப்படி அந்த வேளாளர் என்ற பெயரை வந்து எப்படி விட்டு கொடுக்க முடியும்? விடுபட்ட பெயர் எங்களுக்கு 1924 தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறது. விடுபட்ட பெயரத்தை கேட்கிறோமே தவிர எவருடைய பட்டமும் நாங்க கேட்கல. அதை அண்ணன் புரிஞ்சுக்கொள்ளணும். அரசு ஆவணத்தின்படி எங்களுடைய பெயரை கேட்டமே தவிர யாருடைய பட்டமும் வாங்கணும்னு அது தேவையற்றது. அது அண்ணன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இரண்டாவது என்ன சொல்றாரு அண்ணன், நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேவேந்திரர் நரேந்திரர் என்ற வந்து சும்மா எழுதி கொடுத்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அண்ணனுடைய பார்வை, அது தவறு. எப்படின்னா, இந்து மதத்தினுடைய ஆணிவேர், ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பு யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். 2000-3000 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இந்து சமூகத்தினுடைய பாரம்பரியத்தில் இந்த சமூகம் பிணைந்து கிடப்பது அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக சொல்ல போனால் தொல்காப்பியர் யார் என்று பாடிய பரம்பாரனார் வந்து சொல்றாரு,
செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்துநூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தொகுத்தேனே நிலந்தருதறிவில் பாண்டியன் அவையத்தில் அறம்கரை நாவின் நான்மறை முற்றிய தொல்காப்பி என்கிறார். ஐந்திரம் நிறைந்த நான்மறை முற்றியனா ரிக்கேஜூர் சாமம் அதர்வனம், அது இந்திரனால் எழுதப்பட்டதுன்னு சொல்லுது. அப்போ என்ன அப்படின்னா, நான்மறையில் முதன்மையானது தலைமையானது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தினுடைய கதாபாத்திரத்தில் நாயகனாக வருவது இந்திரன். அந்த இந்திரனுடைய தாய் யாருன்னா காஞ்சி காமாட்சி அம்மன். அது மடாதிபதிகள் இன்னும் பாருங்க, ஜெயேந்திரர், விஜயேந்திரர், அதே இந்திரர் அந்த வழியில தான் வரும். அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் அந்த காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு இன்றைக்கும் பல்லர் வீட்டில் இருந்து தான் சீதனம் போகுது அந்த அம்மாவுக்கு. இது நாங்கள் சொல்லலை, வரலாறு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பிராமணர்கிட்ட கேட்டு பாருங்க. பல்லர்களுடைய சீர்தான் போகும், பல்லர் சீரனே போதும். இன்னும் பல்லர்களுடைய சீர்தான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. அதில் தான் அவர்களுடைய மரபான இந்த மருதநல மக்களாகிய மல்லர்களுக்கு புஷ்ப பல்லாக்கள் முதல் மரியாதை கொடுத்து இந்த சமூகத்தை இன்னும் கௌரவி. இந்த கடவுள் மறுப்பு பேசிதே நம்ம வரலாறு பூரா அழிச்சிருக்கிறேன். கடவுள் மறுப்பு பேசினே ஒழிச்சிருக்கேன். திராவிட வார்த்தையை வச்சு தமிழ் ஐயா, எங்களுக்கு தாய் தலைவன் எங்க அண்ணன் தான், அவரை வச்சுதான் எங்களுடைய உரிமைகள் இழந்ததை பூரா மீட்கணும். ஆட்சிக்கு திருச்செந்தூரை மீட்கணும், அதான் வரலாறு. அந்த காலத்திலேயே காஞ்சிபுரத்தில் காமாட்சியெல்லாம் அங்கே மரியாதை பண்ணி அது என்னன்னா அந்த புஷ்பங்கள் காமாட்சி ஒரு மன்றம், ஏதவார்க்கு ஒரு மன்றம், களிகாம்பா ஒரு மன்றம் இருந்துட்டு அந்த அந்த ஸ்ட்ரீட்டு பள்ளத்தில் அந்த இறங்கி அங்கே இருந்து தான் சீரெல்லாம் சொல்லி கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல மரியாதை பிரமாதமாக. திருச்செந்தூர்ல நெல் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி புஷ்பம் மொத்தமே இவங்க தான் இன்சார்ஜா இருக்குங்க. அதே சொல்லிட்டாங்கல்ல, எல்லாருடைய உரிமை முழுக்க தேவேந்திர குல வேளாளர்கிட்ட இருந்திருக்குன்றாங்க. ஐயா, ஒரு 5000 ஆண்டுகள் தொடர்பு இருக்குமாங்க ஐயா? அந்த காமாட்சி கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த யானை முடியாத நேரம் போயிட்டு அந்த பள்ளத்துல போயிட்டு அந்த அம்பாளுடைய மண்டபத்து பக்கத்துல தான் அந்த யானை அண்ணே, யானை இறந்தது பள்ளத்தெரு பக்கத்துல. அந்த இடத்துல அம்பாளுடைய மடம் தான் புதைச்சு வச்சிருக்கா. பகுடி இதுல ஊர்வலம் வச்சுதான் கல்யாணமே நடக்கும். தேவேந்திர குல வேளாளர்னா இப்ப நீங்க வச்சீங்கன்னா கூட அந்த காலத்திலேயே பக்கமே விட்டு அது ரெக்கார்டு கண்ணன் அந்த காலத்திலேயே கட்டு இருக்கு, கலாய்க்கட்டு. அந்த இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எழுதி கொடுத்த கட்டையுமே அந்த காலத்திலேயே இருக்கு. காஞ்சிபுரத்தில் காமாட்சியெல்லாம் அதை இதை பண்ணி அவங்களுக்கு தான் மரியாதை பண்ணி பண்ணிடுவாங்க. அது என்னன்னா அந்த புஷ்பங்கள் நிறைய அம்பாளுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த புஷ்ப பல்லுக்கு கோயில் சென்ஸ் தான் இது வரணும். அந்த இதுன்னு பெரியவா சொன்னாங்க. பெரியவா அவர்கிட்ட பணம்லாம் வந்தாங்க. அவள் இந்த அம்பாளுடைய அதனால் புஷ்பம் அவளை பண்ணிட்டோம்னா ஹார்ட் போயிட்டு கோயில் ஸ்ரீகாரி அதுக்கப்புறம் முதல் மரியாதை சிறப்பு மரியாதை. இதே மாதிரிதான் திருச்செந்தூர் கோயிலும் நம்ம நெல் விளைஞ்சு அது கொண்டாதான் அங்க சாமி கும்பிட முடியும். ஆனா அதெல்லாம் பிடிக்கிட்டாங்க. குலதெய்வம் காமாட்சி அம்மன் தெப்பகுளம், காஞ்சி காமாட்சி தேவேந்திர குல வேளாளர் குலதெய்வம் மீனாட்சி கோயிலையும். யார் அந்த சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. கல்யாணம் கண்டிப்பா மஞ்சள் வசனம் மஞ்சள் துண்டு தான் கட்டிட்டு கல்யாணம். மஞ்சள் தான் நம்ம அதே மாதிரி கண்டிப்பா சத்திரிய வம்சத்துல நம்பர் 1. ஸோ அவங்களும் பிராமணன் சேர்ந்துதான் சேர்ந்தாங்க. ஏன்னா அவங்களோட சர்வீஸே நம்மளுக்கு தான். ஆனா இப்ப என்னன்னா கல்யாணத்துக்கும் அந்த அந்த காரியத்துக்கு மாத்திரம் பூணல் வச்சுட்டாங்க. அது கூட குறைச்சிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுப்போம். ராஜராஜ சோழன் யாகம் பண்ணிட்டு தான் வார் போவார். இல்ல அவரு யாகம் பண்ணிட்டு தான் வார்
கோயிலுக்கு போவோம். குலதெய்வத்தை வணங்கி தான் போகணும். இன்னொரு கம்யூனிட்டியில் இருக்கு. அந்த 7 வயசு அந்த குழந்தைங்களுக்கு சின்னதாக அந்த முடியில் கொஞ்சம் விடுவாங்க, முடிவு எடுப்பாங்க. என்ன சம்பிரதாயம்னா இந்த 7 வயசுல பிராமணர்களுக்கெல்லாம் பூனல் போடுற மாதிரி இவங்களுக்கு அந்த சமயம் உபநயனம் பண்ணுறது, அந்த முடியை எடுக்கிறதுன்னு இருக்குது. அதுமாரி ஒரு நோன்பு இருக்குது, அந்த காமாட்சி நோம்புன்னு இருக்குது. இந்த காமாட்சி நோம்பு கொண்டாடுற இதுவும் இவாளுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து கொஞ்சம் மடித்து சொருகிப்பாங்க லேடிஸ், கல்யாணம் லேடிஸ். ஏன்னா புக்காக எழுத போடல, அரசியல்ல இல்ல இல்ல அவங்க வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த லேடிஸ் அது இருக்கு இன்னும் அவளுக்கு தெரியாது. பட் அது என்ன சாசனம் இதை சொல்லிக்கின்றது அந்த சம்பிரதாயம் அடிசார் கட்டி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இதோட இன்னொன்று இந்த அமாவாசைக்கெல்லாம் சாத்தியமான ஒரு சிஸ்டம் இதில் தான் அடங்கி விட்டுட்டு அந்த சாப்பாடு அந்த பாத்திரத்தை அதுக்கு தான் எடுப்பாங்க, மற்றதுக்கு எடுக்க மாட்டாங்க. தனியாக வழியாக அதை வச்சுட்டு அமாவாசை சமையலுக்கு அதே மாதிரியாக விஷயம் பண்ணுறது இன்றைக்கும் இந்த வீடெல்லாம் தொடச்சி அலுமை பண்ணி அந்த அமாவாசை படையல்னு சொல்லிட்டு பண்ணுறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேருந்து சாங்கிட்டே இருக்குது, இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு. அதனால தான் பிரதமர் மோடி வந்து பண்பாட்டில் சிறந்ததுன்னு சும்மா ஆதாரம் இல்லாமல் அவர் பேசிட்டு இருக்கும் போது தான் சொன்னாங்க உங்களுக்கு உரிமையை அனுப்ப மாட்டேன். இவர் தான் அமைச்சர், உரிமை இதையாவது சொல்லணும். முன்பாக இந்த மார்க்கம் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. ஆமா இருக்கு அவங்களுக்குலாம். அது கம்ப்யூட்டர் ஏற்றிட்டாப்ல. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். இது எல்லாமே ஒரு இடத்துக்கு பள்ளத்தில் வருஷம் ஒரு நாளே கல்யாணத்துக்கும் போது அங்கே போயிட்டோன்னா அங்கே தான் சீரெலாம் கொடுத்துருப்போம். வருஷத்துக்கு ஒரு நாள் பள்ளத்திலே பேர் இப்போ இருக்கு பங்குனி ஊத்துறோம். பங்குனி ஊத்துறோம் அன்னைக்கு காமாட்சி பிறந்த நாள் தான் இவாசி. இது காமாட்சி காளிகாம்பா எல்லாம் போயிட்டு 3 மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் ஒவ்வொருத்தரும் கட்டி வச்ச மண்டபத்தில் காமாட்சி ஒரு மண்டபம், ஏலவார்கோவில் ஒரு மண்டபம், காளிகாம்பா ஒரு மண்டபம் இருந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டு பள்ளத்தில் அந்த இறங்கி அங்கே இருந்து தான் சீரெல்லாம் சொல்லி கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஒரு எல்லா மரியாதையும் பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு அந்த பெரியவங்களாம் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறேன், நான் கண்ணங்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு 80 விஷயம் முன்னால் அந்த இதெல்லாம் போய் ஹிஸ்ட்ரி கேட்டால் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பழங்கால ஆளுங்கள்லாம் இருக்காங்க, என்ன அந்த இடம் அந்த ஏரியா ஏன் அப்படி இருக்குன்னு அவங்க பார்த்துருக்கேன். இல்லை அந்த ஆட்கள் இருக்காங்களா? காலாடி எங்கே இருக்காங்க? திம்மசமுத்திரம் போயிட்டு வந்து ஏமா இந்த அக்காட்ட சொல்லு. இல்லை ஆராய்ச்சி திம்மசமுத்திரத்தில் போய் காஞ்சி காமாட்சி செப்பேடு அதில் அது காலாடி குடும்பர் பண்ணாடி எல்லாரும் இருக்கிறாங்க, இன்னும் வாழ்றாங்க. அவங்கள போய் கண்டிப்பாக அதை மறைந்து வாழ்றாங்க ரொம்ப பேர். காலாடி நம்ம முத்துப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்குண்ணே. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இப்ப தலைவருக்கு இந்த ஆண்டு நீங்க வந்து புஷ்ப அந்த பல்லக்குக்கு சிறப்பு மரியாதை கொடுத்துருக்கீங்க. இந்த வழக்கம் வந்து பழங்காலமா இருந்தது. சமீப இடைப்பட்ட காலங்கள்ல அது இல்லை இன்று போனதுக்கு திருச்செந்தூர்ல நெல் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி இங்க புஷ்பம் இப்ப இந்த ஆண்டு இதற்கு முன்பாக ஏன் நின்று போனது? அந்த புஷ்பம்லாம் எங்க அம்மா அம்பாள் சமர்ப்பணம் பண்ணால இந்த புஷ்பத்துக்கு அன்னைக்கு நீங்க வாங்கணும். முன்னால அது கிடையாது. ஏன்னா அதுல பூ போடுற நிகழ்ச்சின்னு நடக்கும். அது பூவை கொண்டாந்து எல்லாரும் ஊரா சுமந்து கொண்டாந்து எல்லாரும் அது அந்த காலத்துல நடந்தது. அந்த காலத்துல இப்ப அது இல்லை. அதுக்கு தான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் ஏதாவது குளத்தை கோயில் பராமரிப்புக்கு நிலம் ஏதாவது தானமா பண்ணிருக்காங்களா? அது அந்த இதுல மொத்தமே இவங்க தான் இன்சார்ஜா இருக்குங்க. இன்சார்ஜுங்கிறது டிஃப்ரெண்ட்.
ப்ராப்பர்ட்டி ஓனராக கிளைம் பண்ணிக்கிறது அது தெரியும். ஓன்ஸ் அண்ணே அதான் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாருடைய உரிமை முழுக்க தேவேந்திர குல வேளாளருக்கு இருந்திருக்குன்றாங்க. ஐயா ஒரு 5000 ஆண்டுகள் தொடர்பு இருக்குமாங்க ஐயா? அதான் சொன்னோம்ல, யார் வேலை இருக்கா? 5000 ஆண்டுகள் தொடர்பு. நன்றி 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 நன்றி. இது அதை விட இன்னொன்று, அந்த காமாட்சி கிட்டத்தட்ட 50 வருஷம் இருந்த யானை முடியாத நேரம் போயிட்டு அந்த பள்ளத்தில் போயிட்டு அந்த அம்பாளுடைய மண்டபத்து பக்கத்துல தான் தேவேந்திரன் யானை தான் அது. அந்த யானை இறந்தது யானை தான் அண்ணே, யானை இறந்தது பள்ளத்தெரு பக்கத்துல இறந்தது. போய் அந்த இடத்துல அம்பாளோட மடம் தான் அது கூட அங்க போய் அங்க புதைச்சு வச்சிருக்கா. கேட்கும் போதே வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஐயா எங்களுக்கு தாய் தலைவன் எங்க அண்ணன் தான், அவரை வச்சுதான் எங்களுடைய உரிமைகள் இழந்ததை பூரா மீட்கணும். ஆமா, அடுத்த ஆட்சிக்கு வந்து திருச்செந்தூரை மீட்கணும். அதான் வரலாறு. பல இடங்கள் மீட்க வேண்டியது இருக்கு. இந்த விழா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண் வந்து கோயில் வந்து அள்ளி அப்படியாங்க ஐயா? ஐயா மண் வந்து விழாவுக்கு வந்து இல்லை இங்கே வந்து பிரதிவேஷேத்திரம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இருக்கு. உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் போயிட்டு மண் எடுத்து அந்த மண்ணை வச்சு தான் பூஜையே பண்ணுவோம். அந்த இது நவ கலசம் வச்சு அதில் அந்த மண் வந்து நான் சொன்னது. ஆமாம், நம்ம அந்த இடம் வந்து போய் விசாரிச்சிருக்காரு. இதை இவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அம்மா வச்சு அந்த ஐயா பூணல் போட்டு அந்த காலத்துல பூணல் போட்டு வரலாறு உண்டு. ஆனா அதுக்கப்புறம் விசேஷத்துக்கு மட்டும் போடுற மாதிரி ஆமா 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 அது இருக்கு. அந்த சடங்கு கட் பண்ணி அதே சடங்கு ஜேபி அதுக்கப்புறம் கட் பண்ணி கல்யாணத்துக்கும் கருமதி போடுற மாதிரி வச்சுட்டாங்க. மீதி எல்லாத்தையும் ரெண்டுக்கும் சத்திரிய வம்சமே போட்டுச்சுப்பா. சத்திரியர்கள் நம்பர் தான் நம்ம முதன்மையானவர்கள். சத்திரியர்கள் முதன்மையானவர்கள். ஜாதி பரிவட்டம் பகுடி இதுல ஊர்வலம் வச்சுதான் கல்யாணமே நடக்கும். இந்த கடவுள் மறுப்பு பேசிதான் நம்ம வரலாறு பூரா இன்னும் பேசுறாங்க. கடவுள் மறுப்பு பேசிதான் ஒழிச்சிருக்கேன். திராவிட வார்த்தையை வச்சு தமிழை அழிச்சிட்டாங்க. திராவிடர் மரபு வந்து திராவிட கட்சிகள் அழிச்சிச்சு. திராவிட வார்த்தையை ஐயா இந்த ஐயா தமிழர் மரபு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த ஆன்மீக தடங்களை அழித்தது கடவுள் மறுப்பு பேசிதான் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆமா, திராவிட கல்ச்சர் தான். ஆமா அதுதான் உண்மை. அதானுங்க உண்மை. யாருன்னே சொல்லிடலாமே, பெரியார்னு சொல்லிடலாமே. ஆமா அவர்தான். ஒரு விஷயம், அவர் கடைசி வரைக்கும் பிள்ளையார் கோயில் ட்ரஸ்டியாவே இருந்தார். தெரியும் 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 தெரியும். நான் என்ன சொல்றேன், அரசியலில் சில பேர் அப்படிலாம் பழைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஆனால் எல்லாருமே இந்த இன்னொன்று என்னன்னா, ஒரு ஸ்பீடாக போயிடுச்சுன்னா மூட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது கடவுளே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரேக் போடுவாங்க. பிரேக் போட்டு அது சரிப்படுத்திட்டு போகிற மாதிரி இது நடந்தது. இப்போ கொஞ்சம் பிரேக் போட்டோம்னா இந்த பாருங்க, திடீர்னு ஜான் பண்ணியன் மாதிரி ஆளுங்க வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இப்ப அண்ணனாலதான் பழனி பரிவட்டம் இவராலதான் மீட்கப்பட்டது. அது மாதிரி இன்னைக்கு தொண்டை மண்டல வரலாறு இதை வச்சுதான் மீட்டுட்டு இருக்கோம். ஆமா, சாத்தியமா இருக்கும் பாருங்க. நான் அதான் இப்பதான் வீடியோ வெளியில சொல்லிட்டு வந்தேன். இது பேரே மல்லை, கடல் மல்லை, மாமல்லை என்று பெயர் இந்த தொண்டை மண்டலத்துக்கு. காஞ்சி ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இது மல்லை அப்படின்னு சொல்றாங்க, கடல் மல்லைன்னு சொல்றாங்க. அந்த மன்னர் பரம்பரைன்றது இது வேற, அதுக்கு முன்னாலே இருக்கு. அதான் சொன்னேன் உங்களுக்கு 5000 வருஷம் வரலாறு முன்னாடியே இருக்கு. 5000 வருஷம் தேவேந்திரன் போது அவன் எங்கால பிரதமர் இருக்கான்னு பெருமையா சொல்லி ஆனா
உங்களுக்கு இந்த ஜாதிய பெருமையை எப்போ விட்டீங்களோ அந்த தீண்டாமையெல்லாம் வேற மாதிரி ஐயோ அமுக்க ஆரம்பிச்சாங்க ஐயா, அமுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எப்ப அந்த ஜாதிய பெருமை எல்லா ஜாதிக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குங்க. அந்த அவங்க என்ன பண்றாங்க, அதை கண்ணை மறைச்சிட்டனால அவங்க யாரு என்ன எதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு கூண்டி பிடிக்கி அடிமை மாதிரி இல்ல, அமைதியான மக்கள் நல்லா ஈஸியா அமைக்கிறாங்க. அமைதியான மக்கள் இல்ல, உள்ள இருக்குது, உள்ள இருக்குது. அமைதியான மக்கள் போடுக்கணும்னா சாத்தியமாயிட்டாங்க. இல்ல இல்ல சாதம் வந்து என்னன்னா ஏறும் போறோம் பக்தியும் இருக்கு, இதுவும் இருக்கிறதுனால அந்த ஆன்மீகம் ஜாஸ்தியாகும் போது போர்க்குணம் கம்மியாகும். ஆமா, ஆன்மீகத்துல இருந்ததால அதை வந்து போர்க்குணம் கம்மியாகும். தவிர எந்த சமயம் அந்த போர்க்குணம் வெளியே வந்ததுன்னா யாருமே தாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம தாத்தா மாதிரி பூட்ட மாதிரிலாம் கடுக்கம் போடுவாங்க தெரியுமா? ஆமா கடுக்க முடியும். இப்பவும் சில கிராமங்கள்ல காது குத்து விழா இருக்கு. நான் போய் தலைமை வாங்கியிருக்கேன். சின்ன வயசு எல்லாரும் காது குத்திட்டு தேவேந்திர குல வேளாளர் நான் தான் காது குத்துவேன். காது குத்து கடுக்கம் போடணும். குடிமை வச்சிருக்கேன். இருக்கு. அது நாளடைவில் மறிய போச்சு. சொன்ன மாதிரி நம்மள மறைச்சுக்கிட்டோம். எடுத்து சொல்லுங்க ஆள்லாம் போயிடுச்சு. அரசியல் தான் அது காரணம். அரசியல் மட்டும் முழுமை காரணம் திராவிட கட்சி. இந்த சமுதாயத்தை அழிச்சது முக்கிய பங்கு. இதை வந்து நீங்க வந்தா வந்து ஃப்ராட் பண்ண முடியாது, நீங்க வந்தா திருட்டு வேலை பண்ண முடியாது, நீங்க வந்தா வளர விட மாட்டாங்க. சூழ்ச்சி அது. நீங்க நீதிக்கு கட்டுப்படுவீங்க, கண்டிப்பா. அவன் ஃப்ராடு கட்டுப்படுவான். நீங்க உங்களை விட்டா என்னோட தாய்மாமன் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. என்னோட தாய்மாமன் வந்து ஆவண்ணா முனியாண்டி 1967 எம்எல்ஏ, 67 எம்எல்ஏ திராவிட மூவ்மெண்ட்ல இருந்து நொந்து போய் 2 டேர்முக்கு அப்புறம் வெளியில் வந்துட்டேன். கலைஞர் பண்ண சூழ்ச்சியில் நான் இதை மேடையில் பேச போகிறேன். ரியல் லிவிங் ஹிஸ்ட்ரி. உண்மையை சொல்ல எங்கள் அம்மாவோட அண்ணன் கொஞ்சம் ஆஃப் த ரெக்கார்ட் பேசணும். கௌரவிக்கப்படுது. அதை அண்ணன் அவர்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஒன்றை எத்தனையோ இருக்கு, அதை இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். அப்போ அண்ணனோட பார்வைக்கு அதெல்லாம் வந்து இதை நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் இது பதிவு செய்கிறதுனால என்ன அப்படின்னு பார்க்குறது, இது வந்து ஒரு விரக்தியின் அடையாளம், பொறாமையின் மறுவடிவம் என்றதையும் பார்க்க முடியுது நம்மளால். அப்போ இடைப்பட்டு வேளாளர் யாருன்னு தெரியாது, அவங்க உங்களுக்கு நட்பு சமூகம். வாதிரியான் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. அவன் பிற்படுத்தப்பட்ட சமூகமா, தாழ்த்தப்பட்ட சமூகமா, மிகவும் முற்பட்ட சமூகமா, இதர பிற்பட்ட சமூகமா, யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நட்பு சமூகம். ஆனால் பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் வாழுகின்ற திணைக்குடி மக்கள், மருதநல மக்கள் வந்து நீங்கள் எதிரியாக பார்ப்பது, அது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யும் துரோகமாகத்தான் அதை பார்க்க வேண்டியது. இந்த வாதிரியார்கள் வந்து கள்ளர்களோட வாழ்வியலோட தொடர்பு இருக்குங்கிறது நீங்கள் விளக்குங்க. ஒரு அடுத்த காணொலியில் இதற்கான விளக்க திட்டத்தை கொடுங்க, அப்போ தானே சரியாக இருக்கும். இப்போ திருமாரஞ்சி மற்றொரு கருத்து என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அறிவித்ததன் விளைவு இந்த தோல்விக்கு அந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்தலைங்கிறார். வீகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீகம் தவறு. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விட்டிருக்கக்கூடாது. ஆதி நாராயணை தவிர விட்டிருக்கக்கூடாது. வளையர் சமூகத்தினுடைய தலைவர் செல்வகுமார் அவர்களை விட்டிருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய தவறு. கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பெரும்பான்மையான கூட்டணி. அது எப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், 3 முஸ்லீம் லீக்கு, அதைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து பெரும்பான்மையான கூட்டணி. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்தில் தோல்வியை தழுவியதற்கு ஒரு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஊர் 2 வட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல உள்ள திராவிட முன்னேற்ற கழக வெற்றி என்பது இது பெரும்பான்மை வெற்றி அல்லன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்தில் வந்து ஒத்துக்கொண்ட விடயம். அப்ப பெரும்பான்மைய வாக்குகள் போடாமல் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்பது அது மரியாதைக்குரிய வெற்றி, சுயமரியாதையான வெற்றி. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட கூட்டணி வச்சிருந்துச்சு? பாரதிய ஜனதா கட்சியும் தவிர்த்து இந்த கட்சி இங்க கூட்டணியில இருக்கு. பெரும்பான்மையான மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஓட்டு போட்டதன் விளைவுதான் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி அடைந்ததற்கு காரணம் என்பதை அண்ணன் மறந்துடக்கூடாது. குறிப்பாக உசிலம்பட்டி தொகுதியில், உசிலம்பட்டி ஒன்றியத்தில் கள்ளர் சமூகத்தினர் யாரும் வாக்களிக்கல அதிமுக. ஆனால் சேடப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வாக்களித்ததனுடைய விளைவு உசிலம்பட்டி தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைஞ்சிருக்கு.
ஃபார்வர்டு பிளாக் கட்சி அங்கே தோல்வி அடைஞ்சிருக்கு. அதான் அண்ணன் புரிஞ்சுக்கணும்ல. திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரனை ஜெயிக்க வச்சது யாரு? மொடக்குறிச்சி பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு காரணம் யாரு? கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு காரணம் யாரு? தென் தமிழகத்தில் பெரும்பான்மையான வாக்குகள் போட்டது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரியும். தென் மாவட்டங்களில் கள்ளர் மறவர் வாக்களிக்காமல் இருந்ததற்கான காரணம் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததன் விளைவு தென் தமிழகத்தில் வாக்கு செலுத்தவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகெலும்பாக இருந்தது கள்ளர் மறவர் அகமுடையார் என்ற முக்குளத்தூர் சமூகமாக கட்டமைக்கப்பட்டது. அது இந்த முறை அந்த வாக்குகள் ஏன் சிதறப்பட்டதற்கான காரணம் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுத்ததன் விளைவு வாக்கு செலுத்தவில்லை தவிர, அப்ப இங்க வாக்கு செலுத்தியது யார் என்ற கேள்வி எழணும்ல. அப்ப பெரும்பான்மையான வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செலுத்தியது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். இல்லை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதங்க. அதை அண்ணன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் சமூகங்கள் எவ்வளவு நாள் முரண்படலாம். இப்போ அண்ணன் திருமாரஞ்சி முரண்படலாம், மற்ற அமைப்புகள் முரண்படலாம். ஆனால் தமிழர் மீட்புக்களம் என்ற அமைப்பு ஒரு புள்ளியில் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. என்னன்னா, ஐயா காமராஜா அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டில் முரண்பாடுகள் அதிகம் இருக்குது. ஆனால் இன்று தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக காமராஜர் ஐயா இருக்கிறார். அதற்காக அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கையில் எடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கான அரசியல் எடுக்க வேண்டும் என்றால் நாம் காமராஜர் ஐயாவை தூக்கி பிடிச்சதே ஆகணும். ஐயா காமராஜர் அவர்களை தூக்கி பிடிச்சதே நிற்கிறோம். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் சில முரண்பாடுகள் இருக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு அந்த முரண்பாடுகளை விதைக்க விரும்பல. தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஐயா சின்ன மருது, பெரிய மருது, கட்டபொம்மை, பெரும்பிடுகு முத்திரையர், தொடர்ந்து தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக நம்ம பார்க்குறோமே தவிர, அவர்களுடைய அரசியலை மையப்படுத்தி தமிழ் சமூகங்களை பிரிவினை ஏற்படுத்த வேண்டிய நோக்கம் நம்மள்கிட்ட இல்லை. அதே நேரத்தில் இனிவரும் காலங்களில் அவரவர் பண்பாட்டு தளத்தில் இருந்து அவர்களுக்கான அரசியலை வென்றெடுப்பதுதான் சாத்தியக்கூறுகள் சரியாக இருக்கும் என்ற நோக்கோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்கள் இனிவரும் காலங்களில் சரியான தெளிவான பார்வையில் எந்த கோரிக்கையும் கையில் எடுப்பது, நாங்களும் சேர்ந்து களமாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சுயசாதி பற்று பிறர் சாதியின் நட்பு என்ற நோக்கத்தில் களமாடும் நாங்கள் எந்த விதத்திலும் எந்த காலகட்டத்திலும் மறவர் கள்ளர் சமூகம் மட்டுமல்ல, அகமுடையார் சமூகம், நாடார் சமூகம், ஒட்டுமொத்தமாக தமிழ் குடிகள், மாற்று மொழி பேசுகின்ற மக்களிடம் முரண்களை வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதை மனதில் வைத்துக்கொண்டு நாமெல்லாம் ஓர்தாய் பிள்ளைகளாக இந்த மண்ணில் களமாடுவோம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.